எந்த ஒரு கல்லூரி இருந்தாலும் விளையாட்டு மைதானமும் இல்ல. NCC NSS எல்லாம் பேருக்கு வச்சுட்டு செயல்பட விடாம இருக்காங்க. அப்புறம் இதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு எதுக்கு கொண்டு வராங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்தா எடுக்கிறாங்க, ட்ராக் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனா எல்லா கல்லூரியிலுமே நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துல எல்லா கல்லூரியிலுமே அவங்க வந்து வாலிபால்ல இருந்து, கிரிக்கெட்ல இருந்து, கபடியில இருந்து எல்லாம் வந்து ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல போய் விளையாடுறாங்க. ஆனா பேருக்கு வந்து விளையாட்டு சொல்லிட்டு ஆனா எந்த வித ஈடுபாடுமே இல்லாம எங்களை வந்து வெறும் படிப்புக்கு மட்டுமே உபயோகப்படுத்துறாங்க. அதே மாதிரி இதை வந்து தமிழக அரசு எங்க ஒரு மீடியா மூலமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு உதவி செஞ்சு தரணும். இதை வந்து கவனத்துக்கு வந்து பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போறோம். அதே மாதிரி மாணவர்கள் வந்து நாங்கள் மதிப்பான அகமதிப்பீடு போடுறோம், இன்டர்னல் மார்க் போடுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதெல்லாம் வந்து டவுட் கேட்டாலும் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி பார்ட்டியாலிட்டி பார்க்குறாங்க. இப்போ வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, கௌரவ விரிவுரையாளர்கள் நிறைய பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு. 3 இணை ஆசிரியர்கள் மட்டும்தான் இந்த காலேஜில் இருக்கிறாங்க தமிழக அரசு பள்ளியில். மற்ற எல்லாருமே வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் தான். அதே மாதிரி தரத்தை மேம்படுத்தணும்னு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வந்து